என் ஃப்ரெண்டு மெட்ராஸில் இருக்கான். சரி. விவசாயம் பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுதான். ஓகே. இங்கே இடம் எடுத்து பண்ணல வாய்ப்பு இருக்கானே? பண்ணலாம் தம்பி. உன் ஃப்ரெண்ட் என்ன வேலை பார்க்கல? அவர் பலசர கடை வச்சிருக்காருண்ணே. பலசர கடையா? அதான் தம்பி, ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தோம். சரி. ஒரு அரசு ஊழியரா இருந்தா மட்டும்தான் நிச்சயமா அங்க வருமானம் வந்து இங்க விவசாயம் பார்த்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். சரி. சரியா? பலசர கடை வச்சுட்டு இங்க வந்து இடம் எடுத்து விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கேன். சரி. கட்டாயம் எல்லாமே போயிரும். விவசாயம் பண்ணதை பார்த்து வச்சுக்கேன். சரி. விவசாயம் வந்து நாம வந்து விவசாயம் ஏன் பண்ணணும்னா நம்ம சொந்தமா ஒரு ஏக்கர் இடம் இருந்து அந்த இடத்துல 2 ஆடு 4 மாடு 4 கோழியை வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கேன். ஒரு வீடெல்லாம் அதுலயே போட்டு வச்சுக்க. வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் வருமானம் இருக்கணும். ஏன்னா விவசாயத்தை வச்சு நிச்சயமா பணக்காரன் ஆக முடியாது. விவசாயம் அப்படின்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், 2 முட்டை சாப்பிட்டுக்கலாம், நம்ம சொந்தமான மாட்டுப்பால் சாப்பிட்டுக்கலாம். சரியா? விவசாயத்தை வச்சு நிச்சயமா பணக்காரனே ஆக முடியாது. சரி, பணக்காரனா இருந்து விவசாயம் பார்க்கலாம். அப்படியா? சரியா? சரிண்ணே. ஓகே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரி தம்பி, அடுத்த வீடியோல பாப்போம். சரி, ரைட்.